ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இலைட் சமையல். நான் ரேணுகா திருவேங்கடம். நான் இன்னைக்கு கொங்கு நாட்டு ஸ்பெஷல் கோயம்புத்தூர் ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற அரிசி பருப்பு சாதம் எப்படி செய்யறதுன்னு செய்து காண்பித்திருக்கேன். இதை எனக்கு சொல்லி கொடுத்தது என்னுடைய ஃப்ரெண்டு சுதா. அந்த பட்டை ஸ்மெல்லு பிடிக்கல அப்படின்னு சொன்னால் அந்த பட்டையை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். இது டிப்பிக்கலாக கோயம்புத்தூரில் இந்த மாதிரி தான் பட்டை போட்டு தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்டு சொன்னாங்க. அதனால தான் நான் இந்த மாதிரி செய்து காண்பித்திருக்கேன். செய்து பாருங்கள். இது ஒரு பெஸ்ட் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அரிசி பருப்பு சாதத்துக்கு பார்த்தீங்கன்னா பச்சரிசி வேணாலும் எடுத்துக்கலாம், புழுங்கலரிசி வேணாலும் எடுத்துக்கலாம். யூஸ்வலாக ஈரோடு கோயம்புத்தூர் பக்கத்தில் புழுங்கலரிசி தான் எடுப்பாங்க. புழுங்கலரிசி எடுத்திங்கன்னா ஒரு மணி நேரமாவது ஊற வைங்க. நான் பச்சரிசி எடுத்திருக்கேன். ஸோ 20 நிமிஷம் நான் பச்சரிசி ஊற வச்சுருக்கேன். நான் 1 டம்ளர் பச்சரிசி எடுத்து ஊற வச்சுருக்கேன். அதே டம்ளரில் பாதி டம்ளர் துவரம்பருப்பு எடுத்து இதை கிட்டத்தட்ட நான் 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன். ஏன்னா கொஞ்சம் இது ஊறினா தான் நல்லாயிருக்கும். ரெண்டையும் சேர்த்து ஊற வச்சிங்கன்னா புழுங்கலரிசியாக இருந்தால் சேர்த்து ஊற வச்சுருங்க. பச்சரிசியாக இருந்ததுன்னா பருப்பை கொஞ்சம் முன்னாடியே ஊற வச்சுருங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா தாளிக்கிறதுக்கு கடுகு, ஜீரகம், உளுத்தம்பருப்பு, முந்திரி பருப்பு, 2 பட்டை, காஞ்ச மிளகாய் தான் வேணும். அதுக்கு சில சமயம் பார்த்தீங்கன்னா சோம்பு தாளிக்கிறவங்களும் இருக்காங்க. இந்த பட்டை ஸ்மெல் பிடிக்கல அப்படின்னு சொன்னால் நீங்கள் விட்டுடுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் பெரிய வெங்காயத்தில் 1 வெங்காயம் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 20லேருந்து 25 சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். பூண்டு ஒரு 5-6 பல்லு பூண்டு நான் உரித்து வச்சுருக்கேன். உரித்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி, தக்காளி பெங்களூர் தக்காளி ஒரு அரை தக்காளி, நாட்டு தக்காளி 1 தக்காளி, ஆக மொத்தம் 1.5 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் சின்ன சின்ன பல்லாக இந்த மாதிரி கீறி வச்சுருக்கேன். இது நமக்கு பிடிச்சிருந்துன்னா இதை போட்டுக்கலாம், இல்லைன்னா வெட்டரலாம். இது வாசனைக்கு கண்டிப்பாக நீங்கள் ஒரு 2 பச்சை மிளகாய் போடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அதே மாதிரி கருவேப்பிலை வச்சுருக்கேன் பாருங்கள். கருவேப்பிலையும் ரொம்ப அவசியம். கருவேப்பிலை ஒரு வாசனைக்கு தான். பெருங்காயம், மஞ்சள் தூள், இது நான் சாம்பார் தூள் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா தண்ணி தான். தண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம 1 டம்ளர் அரிசி, 1/2 டம்ளர் பருப்பு வச்சுருக்கோம். இந்த மாதிரி இருக்கும்போது இது ரொம்ப குழைவாக வேணும்னா நீங்கள் 4.5 டம்ளர் தண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் உதிரியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் 3.25லேருந்து 4 டம்ளர் தண்ணி உங்களுடைய அரிசியோட வாகுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டுடுங்க. கடுகு வெடிச்சிருச்சு. ஜீரகம் போட்டுக்கோங்க. 2 பட்டையும் போட்டுடுங்க. பச்சை மிளகாய், பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் எல்லாமே போட்டுடுங்க. வெங்காயம் பாருங்கள் ஓரளவுக்கு வதங்கப்பட்ட உடனே நீங்கள் தேங்காய் பல் போட்டுடுங்க. தேங்காய் பல் பிடிக்காதவங்க விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ தக்காளி போட்டுடுங்க. நம்ம உப்பு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் நமக்கு சாதத்துக்கு தேவையான அளவு கொஞ்சம் போட்டுக்கோங்க. இதில் தக்காளி நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போது தேவையான அளவு மஞ்சள் தூள் போட்டுடுங்க. சாம்பார் பொடி நம்மளுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி, நம்ம ஏற்கனவே காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. பெருங்காயம் நல்லா தாராளமாக கொஞ்சம் வாசனையாக போட்டுக்கோங்க. அரிசியும் பருப்பும் வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இதில் போட்டுடுங்க. நல்லா பரட்டி வச்சு பாருங்கள். இப்போது இதில் 4 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். புழுங்கலரிசி வச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக 4.5 டம்ளர் வச்சுருங்க. அது உங்களுடைய தண்ணி வாகையும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும். மீதி தேவையான அளவு கொஞ்சம் உப்பை சேர்த்துருங்க. உப்பை சேர்த்துட்டு இது தண்ணி நல்ல ஒரு கொதி வரட்டும். தண்ணி சூடு வந்துருச்சு பாருங்கள். ரொம்ப கொதிக்க வேண்டாம். தண்ணி இப்படி சூடு வந்தோன்னா ஒரு டீஸ்பூன் நெய் போடுங்க. இது உங்களுக்கு அந்த ஸ்மெல்லு பிடிச்சதுன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் இதை விட்டுடலாம். விட்டுட்டு இப்போ நல்லா கிளறிட்டு உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் போட்டுக்கிட்டு மூடி வச்சு நல்லா ஒரு 3 விசில் விட்டு இறக்கிக்கலாம். 3லேருந்து 4 விசில் விட்டுக்கோங்க. சாதம் பாருங்கள், நல்ல ரொம்பவும் குழைவாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் உதிரியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் லேசாக குழஞ்சா மாதிரி தான் இருக்கணும். இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம முந்திரி பருப்பு வறுத்து வச்சுருக்கோம், அதை இதில் போட்டுடுங்க.
போட்டுட்டு சூடாக இருக்கும் போதே நம்ம கொத்தமல்லி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் இதில் தூவிடுங்க. அருமையான சுவையோட ஈரோடு கோயம்புத்தூர் ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இதை வந்து அரிசியும் பருப்பு சாதம்னு சொல்லுவாங்க. இது வந்து டேஸ்ட் வந்து அவ்வளோ நல்லா இருக்கும். இதுக்கு ஏதாவது உருளைக்கிழங்கு காரக்கறியோ இல்லை வாழைக்காய் கார பொரியலோ கத்திரிக்காய் கார பொரியலோ இல்லை தயிர் பச்சடியோ எதை வேணாலும் சாப்பிட்லாம். எதோடையும் இது ரொம்ப நல்லா போகும். செய்து பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.